சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே. ஆமாங்க. ஆதியாகமம் 41:38-39 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இவனைப் போல வேறொருவன் இல்லை என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவன் இல்லை என்றான். பாருங்க, அன்னைக்கு யோசேப்பு மேல தேவ ஆவியானவர் இருந்ததை பார்வோன் கண்டுபிடிச்சது போல இந்த புது வருஷத்துல உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத இந்த உலகம் கண்டுபிடிக்குங்க. உங்களுக்கு உயர்வுகளையும் கனத்தையும் முன்னேற்றங்களையும் அது கொண்டு வந்து கொடுக்கும். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே ரத்தத்தால் என்னை கழுவும், உடைய ஆவினால் என்னை நிரப்பும்னு ஒருவேளை தேவ ஆவியை பெறாதவங்க நீங்க சொல்லலாம். இந்த வருஷம் இருக்கிற எல்லா சவால்களையும் நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற அட்வான்ஸ் மைண்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து எல்லா காரியங்களையும் உலகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் தப்பு வைக்கிறார். தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாம்.